கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியாக நீதிமான் பனையை போல செழித்து கேதுரு மரத்தை போல் வளருவான் என்று, லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல் வளருவான் என்று சொல்லி, அப்படியானால் ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆகியால் தான் இந்த வசனத்தை விசேஷமாய் இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்து நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகியால் தான் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதியிலும் அதற்கு அடுத்த அதிகாரத்திலும் சாமுவேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தலையிலே விழுந்து போக விடவில்லை. ஹல்லேலூயா. சாமுவேல் வளர்ந்தான். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் எதிலெல்லாம் வளர்ந்தான், எப்படி வளர்ந்தான், நாமும் எப்படி வளர வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்க நாம் ஜெப சிந்தையோடு கூட இந்த வேத பகுதிகளை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். சாமுவேல் வளருவதற்கு கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். ஏனென்றால் நாம் எல்லாருக்கும் தெரியும், அவன் பால் மறந்த குழந்தையாய் அவனை கொண்டு வந்து தேவாலயத்திலே அந்த தாயும் தகப்பனும் விட்டு விட்டு போகிறதை நாம் முந்தின அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு பல ஆண்டுகள் காத்திருந்தார்கள். பல ஆண்டுகள், பல நிந்தை அவமானத்தின் நடுவிலே தான் அந்த சாமுவேலை இந்த அன்னாள் பெற்றெடுத்தார். ஆனால் கர்த்தரிடத்திலே பொருத்தனை செய்து கொண்டது போலவே, நான் இவனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், ஆகையால் அவருக்கே நான் அவனை ஒப்பு கொடுப்பேன் என்று சாமுவேல் பெயரிட்டு அவனை கொண்டு வந்து தேவாலயத்திலே விட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தாயாலே வளர்க்கப்படவில்லை, தகப்பனாலே வளர்க்கப்படவில்லை. இன்றைக்கு தாய் தகப்பனாலே வளர்க்கப்படுகிற பிள்ளைகளே சரியாய் இருக்கிறது இல்லை. ஆனால் சாமுவேல் வளர்ந்தான். எங்கே வளர்ந்தான், எப்படி வளர்ந்தான் என்று சொல்லி இந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் வளர்ந்தான். அவன் வளருவதற்கு கர்த்தரே அவனோடு கூட இருந்தார். அப்போ ஒரு தேவ பிள்ளை வளருவதற்கு நாம் ஆகாரங்களை சாப்பிட்டு பிள்ளைகளை வளர்வார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லது நாமும் வயது ஆக நமக்கு உரிய ஆகாரம் எது என்று சொல்லி நாம் வளர்வதற்கு ஆகாரங்கள் எடுக்கலாம். நாம் உலக அறிவிலே வளர்வதற்கு புத்தகங்களை படிக்கலாம், அல்லது பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைக்கலாம். இப்படி பல காரியங்களிலே மனுஷர் வளருவதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி வளர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களோட கூட இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருப்பாரெனால் நம்முடைய வளர்ச்சி இந்த உலகத்துக்குரிய வளர்ச்சியை போல் அல்லாமல் அது ஒரு வித்தியாசமான வளர்ச்சியாயிருக்கும். நாம் ஒருவேளை ஓங்கி வளர்ந்த ஒரு பனை மரத்தை போல, லிபனோனின் கேதுருவை போல, அல்லது ஒரு பெரிய பனை மரத்தை போல உயர்ந்து வளர்ந்திராமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோட கூட இருந்தால் நம்முடைய வளர்ச்சி வித்தியாசமானதாக இருக்கும். இந்த உலகத்தாரை போல அல்லது மற்ற தேவ பிள்ளைகளை போல கூட இருக்காது. கர்த்தரோடு கூட நடக்கிறவர். அதுக்குதான் இந்த மாதம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மாதம் என்று சொல்லி போதகருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கார். இப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும்.
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான் என்று சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே கர்த்தர். அப்பொழுதுதான் நம்முடைய வளர்ச்சி ஒரு வித்தியாசமான வளர்ச்சியாயிருக்கும். அந்த வளர்ச்சியிலே என்ன நடக்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகினும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தைகளிலும் எல்லா வார்த்தைகளிலும் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்படியானால் சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தை எல்லா வார்த்தைகளும் அந்த வாழ்க்கையிலே நிறைவேறணும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதோ, ஆண்டவருக்குள் இந்த மாதத்திலே வளருவோம், அவரோடு கூட நடப்போம், அவரோடு கூட நாம் சஞ்சரித்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை எப்படி வளர செய்வார் என்று சொன்னார். நமக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றுவார். ஒன்றையாகிலும் அவர் தரையிலே விழுந்து போக விடவில்லையாம் சாமுவேலுக்கு. நமக்கும் அப்படி ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். சில வாக்குத்தத்தங்கள் உடனடியாக நிறைவேறும். இன்றைக்கு காலையில் எழுந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு வசனம் கொடுப்பார். அன்றைக்கு மாலைக்குள்ளே அது நிறைவேறிவிடும். ஆனால் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது பல வருடங்கள் ஆகியும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆகியால் நாம் ஆண்டவரிடத்திலே கோபித்துக் கொண்டு, ஆண்டவரே, இவ்வளவு காலம் உம்மை தேடினதுக்கு எனக்கு என்ன முகாந்திரம்? நீர் வாக்கு கொடுத்தீர், தீர்க்க தரிசனம் சொன்னீர், ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று நாம் முறுமுறுத்து பின்வாங்கி போய்விடக்கூடாது. அதை பிடித்து 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 ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அவர் நம்மோட கூட இருந்தார். அவர் நமக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நமக்கு நிறைவேற்றுவார். ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விட மாட்டார். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்ததினால்தான் வளர்ந்தான். அவன் எங்கே வளர்ந்தான், எப்படி வளர்ந்தான் என்று சொல்லி 2 காரியங்களை நாம் பார்த்து இந்த கூட்டத்தை நாம் முடிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 2:21, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். எங்கே வளர்ந்தான்? கர்த்தருடைய சந்நிதியில். கர்த்தருடைய சந்நிதியில் சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேலுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் பரிச்சயமானது. ஆனால் ஆவியானவர் இந்த நாளிலே வாசிக்க தெரிந்து கொள்ள இந்த வேத பகுதியிலிருந்து காலை ஜெபத்திலேயே ஆவியானவர் என்னோடு அநேக காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தார். இப்ப நான் யோசித்தேன், ஒருவேளை பாஸ்டர் வரமாட்டார் போட்டுக்கு, நாம தான் அந்த கூட்டத்தை நடத்த வேண்டுமோ, ஆவியானவர் இந்த வசனங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் போதகர் வந்து அந்த கூட்டத்தை நடத்துவதாக எனக்கு செய்தி அனுப்பினார்கள். அப்ப நான் அந்த துவக்கத்திலே மாத்திரம் இந்த வசனங்களை வைத்து ஸ்தோத்திரித்தேன். ஆனால் இன்றைய மாலை இந்த சீட்டு என் மடியிலே விழும் என்று நான் நினைக்கவில்லை. மாலை ஒரு 7:30-8 மணி அளவிலே தான் போதகர் அவர்கள் இன்றைக்கு செய்தி எடுக்கும்படியாக சொன்னார். அவர்கள் வெளியிலே போகிறதுனால நான் இந்த வசனங்களை அதிகாலையிலே தியானித்ததற்கு
ஆண்டவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதை இந்த நாளிலே அதை செய்தியாக பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை நல்ல ஒரு தேவன் ஆண்டவர். சாமுவேல் வளர்ந்தான். எங்கே வளர்ந்தான்? அவன் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அவன் எப்படி அந்த கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் என்று சொன்னால், அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனான் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து. கர்த்தருடைய சந்நிதியில் வளருகிற ஒரு தேவ பிள்ளை எப்படி வளர முடியும் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறதுனால். கர்த்தருக்கு முன்பாக நின்று பணிவிடை செய்கிறதினாலே, கர்த்தருக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்கிறவனாய் இருந்தான் என்று சொல்லி 18ஆம் அதிகார வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறது என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சந்நிதியில் சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவனாய், கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறவனாய் அவன் வளர்ந்தான். கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறதற்கு 2 காரியங்கள் அவசியமாயிருக்கு. அநேக காரியங்கள் இருக்கு, நேரம் இருக்காததால் 2 காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்கவிருக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, என் குமாரரே, இப்பொழுது அசதியாய் இராதேங்க. நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு பணிவிடை செய்ய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அன்றைக்கு சாமுவேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டதினாலேதான் எத்தனை வருடங்கள் அந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து, அந்த வருடம்தான் அந்த குழந்தை பிறக்கிறது என்று சொன்னான். அத்தனை வருடங்களும் அன்னாள் காத்திருந்தது எதற்காக என்று சொன்னான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அந்த அன்னாளுக்கு பிறந்து கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தபடினான் அன்னாளுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதம் ஏற்பட்டது. தாமதித்தாலும் நிறைவேறும் தரிசனம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கும்போது சிலருக்கு அநேக காரியங்கள் தாமதம். நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம், ஆபிரகாமுக்கு 25 வருடங்கள், ஈசாக்குக்கு 20 வருடங்கள், யோசேப்புக்கு 13 வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. தரிசனத்தை கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார், அதற்கு அவர்கள் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. இன்றைக்கு காத்திருக்கிறதா ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம். பாருங்களேன், நம்ம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்ன உடனே பஸ் வந்துருச்சுன்னா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பஸ் வரலைன்னா ஆத்திரம். அப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது ஒரு பஸ் வரும், அந்த பஸ் தான் நமக்கு. ட்ரெயின் வரலைன்னா ஆத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கு. காத்திருத்தல் என்பது கடினமானது. ஆனால் அந்த காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் புது பலன், கழுகு போல உயர போகிற ஒரு அனுபவம் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படியானால் நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் அந்த பணிவிடை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் நாம் மாறுவதற்கு தான்.
அன்றைக்கு அந்த சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்கு அன்னாளை காத்திருக்க வைத்தார். அதன் பின் அந்நாளின் கற்பத்தை திறந்து இந்த குழந்தையை பிறந்து இந்த குழந்தை கொண்டு வந்து ஆலயத்திலே விடப்பட்டது. அதுக்கு பிற்பாடு குமாரரும் குமாரத்தைகளும் பெற்றார்கள். எல்கானாவுக்கு அந்நாளுக்கும் பிறந்தது. என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன். அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டார்கள். அடுத்து அவர்கள் குழந்தை பிறக்காமல் இருக்கலாமே, ஆனாலும் அதை குறித்து கவலைப்பட நான் ஆண்டவரிடத்திலே பொருத்தனை செய்து அவனை கேட்டு பெற்றுக் கொண்டேன். அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். இந்த ராத்திரி ஜெபத்திற்கு வந்திருக்கிறதான நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் தம்முடைய பணிவிடை வேலைக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பணிவிடை வேலை செய்யும்படியாக தூதர்களை ஆண்டவர் பணிவிடைக்காரராய் நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் என்ன செய்வார்களாம், தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பப்பட்ட ஆவிகள். ஆனால் நாம் கர்த்தருடைய சந்நிதியிலே வளருவதற்கு கர்த்தருடைய பணிவிடையை கர்த்தருக்கு முன்பாக செய்கிறவர்களாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம்! அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். தெரிந்து கொள்ள பாக்கியமான பணிவிடை வேலையை செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து அவருடைய சந்நிதியில் வளர்வோம். அவருடைய சந்நிதியில் வளர்வோம். இரண்டாவது, அவருடைய சந்நிதியில் வளருவதற்கு முதலாவது நாம் பார்த்தோம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது எஸ்தரின் சரித்திரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 4:5, அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாவை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இதிலே யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ஆமான் செய்த அந்த சதி திட்டத்தை குறித்து அறிந்து கொள்ளாமல் அரண்மனையிலேயே வாசமாயிருந்த இந்த எஸ்தருக்கு மொர்தெகாய் ஒரு செய்தி அனுப்பு. அந்த செய்திக்கு பதில் செய்தி பெற்றுக்கொள்ளும்படியாக எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த ராஜாத்திக்கு பணிவிடைக்கென்று நியமிக்கப்படும். அப்படியானால் பணிவிடை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறவர்கள் முதலாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இரண்டாவது ராஜாவினால் நியமிக்கப்பட்டவர்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்களா? நிச்சயமா இருக்குது. தெரிந்து கொள்ளுகிறது ஒரு 10 பேர்ல ஒருவரை தெரிந்து கொள்ளுகிறது, அதை சூஸ் பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான். ஆனால் ராஜாவினால் நியமிக்கப்படுகிறது, பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமிக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்பாயிண்டட் பை த கிங், ராஜாவினாலே நியமிக்கப்படுது. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு காலேஜில். அநேகரை என்ன பண்றாங்க, தெரிந்து கொள்றாங்க.
இவங்க எல்லாம் நல்ல சாமர்த்தியமா இருக்கிறாங்க, நல்ல மதிப்பெண் எடுத்தவங்க, நல்ல கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க, இவங்களுக்கு நமக்கு வேலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அந்த பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொண்டு அவர்களை நியமிக்கிறார்கள், அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒரு கம்பெனியில ஒரு பிள்ளையை கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறாங்களோ அதுதான் விலையேற பெற்றதா இருக்கும். எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா விதமான தகுதிகளும் அந்த ஸ்தானங்களையும் அவர்கள் கொடுத்து விடுகிறது. அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு ஒவ்வொரு பிள்ளையை தான் தெரிந்து கொள்வார். அப்ப ராஜாவினால் தெரிந்து கொள்ளப்படும், ராஜாவினால் நியமிக்கப்படுகிறது. எத்தனை பெரிய காரியம்! கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் வளர வேண்டுமெனால் முதலாவது நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேதான் ஆண்டவர் தெரிந்து கொள்ள போகிறது இல்லை, நம்ம எல்லாரும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதை நான் உணர்ந்து புரிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியிலே நான் வளர வேண்டும். அவருக்கு பணிவிடை செய்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்து நான் வளர வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு முன்பாக நாம் வளருது, கர்த்தருடைய சந்நிதியிலே வளருகிறது அவராலே, ராஜாதி ராஜாவாம் இயேசுவாலே நியமிக்கப்பட்டவர்கள் என்பது. இந்த வேலைக்காக நான் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னா நான் தான் அந்த வேலையை செய்யணும். ஒரு அருமையான ஊழியக்காரர் சொல்லுவாரு, ஆண்டவர் பார்க்கிறாராம், என்ன தவிர இந்த வேலையை செய்யறதுக்கு வேற யாராலையும் முடியாதுன்னு சொல்லிதான் நம்மளை தெரிந்தெடுக்கிறாராம், அந்த வேலைக்கு நம்ம நியமிக்கிறார். எத்தனை பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபை பாருங்களேன். நாம என்றைக்காவது நினைச்சிருக்கோமா நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற பகுதிகளிலே எங்கெங்கே நாம் இருக்கிறோம்? அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், அல்லது சபையா இருக்கலாம். நமக்கென்று ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தான். என்ன தவிர வேற யாருக்கும் இந்த தகுதி இல்லைன்னு தானே ஆண்டவர் என்ன நியமித்திருக்கிறார். நான் எவ்வளவு உண்மையாய் அவருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும், எவ்வளவு உண்மையாய் அவருக்கு நான் இந்த வேலையை செய்ய வேண்டும். அது உலக வேலையா இருக்கலாம், அங்கேயும் நாம் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த உலக வேலை, அதிலே நாம் அதுக்கு சம்பளம் வாங்குறோம், அதுக்கு உண்மையா நாம் செய்யணும். அந்த அதிகாரிக்கு உண்மையா செய்யணும். அது ஒரு பணிவிடை வேலை. ஆனால் அது கர்த்தருடைய சந்நிதியிலே நம்மளை வளர வைக்காது. அங்கே வேலை செய்தாலும் கர்த்தருக்கென்று பணிவிடை செய்கிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். எந்த வேலை செய்தாலும் அது ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் இல்லைங்க. நிறைய பேர் தவறாய் அதை சொல்லுகிறார்கள். வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்தா அது ஊழியம் இல்லை, அது பார்ட் டைம் மினிஸ்ட்ரி இல்லை, அது ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான் நான் சொல்லுவேன். ஃபுல் டைம் வேலையும் பார்த்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியும் செய்கிறவர்கள் அவங்க. ஏனென்றால் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்களே, அவங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. they are not part time ministers. அவங்க பார்ட் டைம் இல்ல, பகுதி நேர ஊழியர் அல்ல. வேலையும் செய்து கொண்டு ஊழியமும் செய்கிறது. இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறது அல்ல. அதை ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உலகத்துக்கும் தேவனுக்கும், தேவனுக்கும் பிசாசுக்கும். அப்படித்தான் ஊழியம் செய்யக்கூடாது. உலகத்துக்கு என்று சொன்னால் உலக சம்பளம் வாங்கிறது இல்லை, உலக காரியங்களுக்கு பணிவிடை செய்கிறது, உலக காரியங்களிலே ஈடுபாடு கொள்றது. அதைதான் ஆண்டவர் சொன்னார்.
தேவனை சார்ந்து தேவன் நமக்கு கொடுத்த வேலையில் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவ சன்னிதானத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவனாய் வளர்ந்தான். கர்த்தருக்கு முன்பாக நின்று பணிவிடை செய்ய, கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறவர்கள் நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை நாம் உணர்ந்து அவருக்கு முன்பாக பணிவிடை செய்யும். இரண்டாவது, அவராலே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்கிறாருங்க. அவருக்கு இருக்கி நம்மளை வெளியே தள்ளினா மட்டும்தான் நம்ம வெளியே போகணும். யாரோ நமக்கு சொன்னதுனாலயோ, யாரோ என்ன ஏளனமா பேசினதுனாலயோ, அல்லது என்னை தலையில குட்டினதுனாலயோ, என்னை அவமானப்படுத்தினதுனாலயோ, எல்லாருக்கும் முன்பாக என்னை கேவலமாய் பேசினதுனாலயோ நான் போகக்கூடாது. அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அவர்தான் என்னை வெளியில அனுப்பப்படும். அவருக்கு நான் பணிவிடை செய்ய வந்திருக்கிறேன். ராஜாவினால் நியமிக்கப்பட்டிருக்கும். நாம் மறந்து விடவே கூடாது. இதுக்கு தேவ பிள்ளைகளுக்கு இந்த வைராக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். தேவனுக்காக நான் வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று சொன்னான். இப்படித்தான் வைராக்கியமாய் நாம் இருக்க வேண்டும். அவரால் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்ன சீட்டு கிழிச்சு வெளியில அனுப்பினா மட்டும்தான் நான் வெளியில போவேன். கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு நான் போக மாட்டேன். சாமுவேலினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவனோட கூட இருந்தவர்களோ அந்த சூழ்நிலையோ அவனுக்கு நன்றாய் இல்லை. அவன் நினைத்து பார்த்திருக்கலாம், கண்ணு தெரியாத ஒரு பெரிய பிரதான ஆசாரியன் உட்கார்ந்துட்டு அந்த வாசல்லையே உட்கார்ந்து இருக்கிறார். கண்ணும் தெரியல, அவருக்கு எல்லாம் ஓய்ந்து போய்விட்டது. நல்ல விருத்தாபியமா நல்ல பெருத்த உடம்போடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இளைஞனை நடத்த வேண்டியவர் அவர். இங்க வாப்பா, இது செய்யப்பா, இதுதான்ப்பா ஆண்டவருடைய வசனம், இப்படிதான்ப்பா நடக்கணும், இதுதான் கட்டளை, இதுதான் நியாய பிரமாணம் எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியவர். அவர் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறார் வாசல். அவருடைய பிள்ளைகள் அந்த நியாயாதிபதிகளும் ஆசாரியர்களுமா இருக்கிறவர்கள் வேகிறதுக்கு முன்னதாக கரியை எடுத்துக்கொண்டு ஓடி போகிறவர்கள். அங்கே வர பெண்களோடு கூட வேசித்தனம் பண்ணுகிறவர்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்கள் அந்த சாமுவேலுக்கு இருந்தது. வேற யாரா இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வளரவே முடியாது. தனக்கு சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமாக இல்லை. கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசாரியனும் இல்லை, அந்த மூத்த ஆசாரியர்களும் சரியில்லை. எல்லாம் அருவருப்பும் கேவலமும் நிறைந்த ஒரு காரியம் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த சாமுவேல் வளர்ந்தான். அவன் ஓடி போயிட்டு இருக்கலாம். அவங்க அம்மா அந்த இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதியிலே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அந்த அன்னாள் வருஷம் ஒரு சட்டையை தைத்து கொண்டு பிள்ளையை பார்க்க வரும். வருஷம் ஒன்லி இயர்லி அவனுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்குது பாருங்க. வருஷத்துக்கு ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் நினைக்கிறேன். அந்த பஸ்கா பண்டிகைக்காக ஒரு பண்டிகை உடுப்பு ஒண்ணு கிடைக்குது அவங்க அம்மா கிட்ட இருந்து. அதுதான் அவன் வளர அவன் கிடைத்தது ஒரே ஒரு காரியம் மாற்றுறது அந்த ஒரு உடுப்பு. அந்த உடுப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தாய் தகப்பன் அவனை வளர்க்கவில்லை, யாரும் அவனை வளர்க்கவில்லை. அதனால அங்கே அவன் வளர்கிறான். அவர்களுக்கு முன்பாக இந்த அதிகாரத்திலே நாம் ஃபுல்லா வாசித்தோம். அந்த வாலிபர்கள் செய்த காரியங்கள் என்ன, ஏலி எப்படி இருந்தார் எல்லாம். ஆனால் அந்த இடத்திலும் இந்த பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டான். அவங்க அம்மா வரும்போது அவன்
சொல்லிருக்கலாம், ஐயோ இங்க வந்து ஆலயம் நடக்கிற மாதிரி இல்லம்மா, யாரும் எனக்கு போதிக்கல, எனக்கு ஒண்ணும் தெரியல, அந்த தாத்தா எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல, அவர் பிள்ளைங்க எல்லாம் வாலிபர் வந்து என்னன்னு அட்டூழியம் பண்றாங்க, அருவருப்பா இருக்கு, என்னால இருக்க முடியல, நான் அவங்க கூட வந்துடுறேன்னு கூட அவங்க கூட போயிருக்கலாம். ஆனால் சாமுவேலுக்கு தெரியும், நான் ராஜாவினால் நியமிக்கப்பட்டவன், நான் ராஜாவால் நியமிக்கப்பட்ட. ஆகையால் தான் கர்த்தர் அவனோட கூட இருந்து அவருக்கு வெளிப்படுத்தின ஒரு வார்த்தையும் தரையிலே விழாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றினான். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு சாமுவேல். அந்த சாமுவேலை போல நாமும் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர, நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவர்கள் என்று நாம் மறந்து விடக்கூடாது. அடுத்ததாக அந்த கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 2:11 நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான், அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். முதல்ல பார்த்தோம், கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இங்கே கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறான், ஆனால் யாருக்கு முன்பாக? ஏலிக்கு முன்பாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அவனுக்கு முன்னால இருக்கிற ஆசாரியனும் முன்மாதிரி இல்லை, கர்த்தருடைய வசனமும் அபூர்வமா இருந்தது. அந்த ஆசாரியனே அமைதியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது யார் வசனத்தை அங்கே சொல்ல முடியும்? அபூர்வமாகி விட்டது, அபூர்வமாகிறது. பிரத்யட்சமான தரிசனமும் இல்லை. இவருக்கு ஆத்துமீக கண்களும் மூடிவிட்டது, ஏலிக்கு ஆவிக்குரிய கண்களும் மூடிவிட்டது, சரீர கண்களும் மூடிவிட்டது. ஆகையால் தரிசனமும் காண்கிறது. இவர்தான தரிசனம் கண்டு சொல்லணும், தேவ ஜனங்களை முன்கூட்டி அழைக்கணும், இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லணும். ஆசாரியனும் அங்கே இல்லை, வேத வசனமும் இல்லை, தரிசனமும் இல்லை, ஒன்றுமே இல்லாத காலத்திலும் கூட எத்தனை ஒரு உண்மை உள்ள ஒரு பிள்ளையாண்டானாய் சாமுவேல் வளர்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்தும். நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்தும். ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவர் இந்த லேவியருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். லேவி கோத்திரத்தார் மாத்திரம்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடைகளை செய்ய வேண்டும். அந்த லேவி கோத்திரத்தில் உள்ள ஆரோனின் குடும்பத்தார் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நியமிக்கிறார். அது ஆண்டவருடைய நியமத்தில் நாம் ஏற்கனவே பார்த்த வேண்டுமா, லேவியரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், ஆனால் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசாரியர்களாய் நியமிக்கிறார். லேவியருக்கு பல பணிவிடை வேலைகளை ஒவ்வொரு அந்த கோகாத்தின் புத்திரர் என்று சொல்லி அவர்களுடைய அந்த லேவி கோத்திரத்துல வந்ததான அந்த குமாரர்களின்
பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் கொடுக்கிறார், பணிவிடைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசிக்கும் போது அதில் வாசிக்க முடியும். கெர்சோனின் குடும்பத்தாருக்கு, அவர்கள் வழியிலே வந்த வம்சத்தாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், கோகாத்தின் புத்திரருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த லேவியின் கோத்திரத்திலே வந்த அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவர் பணிவிடைகளை நியமித்து கொடுக்கிறார். அந்த நியமனத்திலே ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதுதான் நாம் அங்கே பார்க்கிறோம். ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தார் சாமுவேல். ஏலிக்கு முன்பா, ஏலி அங்கே இருக்கும் போதுதான் அங்கே பணிவிடை. ஆனால் அந்த காலம் எப்படிப்பட்டது? தரிசனமில்லாத காலம், குருடான ஆசாரியனின் காலம், வசனமில்லாத ஒரு காலம். அந்த காலத்திலே ஆண்டவர் சாமுவேலை நியமித்தது ஏலிக்கு முன்பாக ஊழியம் பணிவிடை செய்வதற்கு. ஆசாரியனுக்கு பணிவிடை செய்வதற்கு லேவியரை நியமிக்கணும் என்று ஆண்டவர், அது ஒரு தீர்மானம், நியமம், இதெல்லாம் பிரமாணங்கள். ஆண்டவர் ஊழியக்காரர்களை நமக்கு முன்பாக வைத்து அவர்களுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேணும்? பணிவிடை செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்காக, எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வசனம், அந்த வசனம் எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. என்ன ஒரு வசனம் பாருங்க, எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வசனம். ஆண்டவர் நமக்கு நம்முடைய போதுகரை இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே கொடுத்திருக்கிறார். நம்மை நடத்துகிறவர்களாய் நம்முடைய ஆலயங்களிலே நம்முடைய போதுகர்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குழுக்களிலே நமக்கு நடத்துகிறவர்களை கொடுத்திருக்கிறார். இப்படி பல காரியங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்மை நடத்துகிறவர்களை கொடுத்திருக்கிறார். இந்த நடத்துகிறவர்களுக்கும் ஒரு உத்தரவாதம் உண்டு. அது என்ன? அவர்கள் யாரை நடத்துகிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு அவர்கள் உத்தரவாதம் பண்ண வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவர்களிடத்திலே அந்த ஆத்துமாக்களை குறித்து கணக்கு கேட்பார். இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே போதகர் அடிக்கடி சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அவர் ஜெபிக்கிறார் என்று சொன்னால், அவர் ஜெபிக்காமல் போனால் ஆண்டவர் அவரிடத்திலே கேள்வி கேட்பார். அதுதான் உத்தரவாதம். அவர் உத்தரவாதி. ஆண்டவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தன்னுடைய ஆத்துமாக்களுக்கா. அப்போ அது உத்தரவாதம் பண்ணுகிறபடினாலே அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியான் நமக்காக விழித்திருக்கிறார்கள். நம்முடைய போதகர் குறித்து நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் எந்த நேரமும் விழித்திருக்கிறது போலதான் விழித்து கொண்டே இருக்கிறார். எப்போ போன் பண்ணாலும் போன் எடுத்து பேசுகிறதுக்கோ இல்லை யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்கோ எல்லா நேரங்களிலும் விழித்திருக்கிறவர்களாம். அவர்கள் மாத்திரமல்ல, நம்மில் அநேகரும் ஊழியங்களை நடத்துகிறவர்களா இருக்கலாம், ஊழியக்காரர்களா இருக்கலாம், ஊழியக்கார சகோதரிகளா இருக்கலாம், சிறு குழுக்களை நடத்துகிறவர்களா இருக்கலாம். நமக்கும் ஆண்டவர் உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அடுத்து அவர்கள் நமக்காக அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட நமக்காக அவர்கள் உத்தரவாதம் பண்ணி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். சந்தோஷத்தோடு என் பேரை யோசிக்கும் போது ஜெபிக்கும் போது சந்தோஷமா
ஜெபிக்கணும். எனக்காக அவர் சந்தோஷமா ஜெபிக்கணும். அதை சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஓ, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். கீழ்ப்படிதல் என்பதே ஒரு பெரிய வார்த்தை. ஆனால் அடங்குங்கள், அடங்கணும். இன்றைக்கும் நாம் அடங்கி போகிறவர்களாய் நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை இந்த சாமுவேல் வளர்ந்தது போல ஒரு பனைமரத்தை போல, ஒரு கேதுரு, லீபனோனின் கேதுருவை போல நாம் வளருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. நமக்கு வேஸ்ட். அவர் நமக்கு ஜெபிக்கிறதே வேஸ்டா போயிடும். ஏன்னா அவருடைய இருதயத்திலே ஒரு பாரம். ஐயோ, இந்த சகோதரி, இந்த தாயார், இந்த சகோதரன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே, அடங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு துக்கத்தோட நமக்காக, ஆண்டவரே அவர்கள் அடங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஜெபித்தாங்கன்னு சொன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அப்ப அவர்களை சந்தோஷப்படுத்த நான் காணிக்கை கொடுக்கிறேனோ இல்லையோ, அவரை பிரியப்படுத்த நான் பேசி டெய்லி போன் பண்ணி அவரிடத்துல பேசுறேனோ இல்லையோ, இதெல்லாம் ஒரு சிலர் செய்யலாம். ஆனால் அது அல்ல, அது அல்ல. அவர் எனக்கு உத்தரவாதி என்பதை நான் நினைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி போகும்போது, அவருடைய அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் அடங்கி போகும்போது அவர்கள் நமக்காக ஜெபிக்கிற அத்தனை ஜெபங்களும் நமக்கு ஆசீர்வாதமாகவே உண்டு. தீர்க்கதரிசனமாய் அவர்கள் வார்த்தைகளை சொல்லலாம், அல்லது பேசும்போதே இதை செய்யாதீங்கன்னு சொல்லலாம். நான் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? எனக்கு தானே என் குடும்பத்தை பத்தி தெரியும், எனக்கு தானே நான் போற சூழ்நிலை தெரியும், எனக்கு தானே நான் போற பாதை தெரியும் என்று நான் முற்படக்கூடாது. அது தேவ மனுஷனிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிறபடினாலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சந்நிதியிலே ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஒரு காரியம். லேவியர் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு அந்த வார்த்தைகள் அண்டர்லைன் பண்ணி நம்ம படிக்கணும். ஆரோனுக்கு பணிவிடை செய்வதற்கு நீ அவங்களெல்லாம் தெரிந்தெடு, நியமித்து வை என்று சொல்றாரு. அப்போ ஏலிக்கு முன்பாக முதலாவது பார்த்தோம், கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் நியமிக்கப்பட்டவன். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாகவே நின்று பணிவிடை செய்து, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், நான் தேவனால் நியமிக்கப்பட்டேன், ஆகையால் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்பேன் 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 என்று கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். இரண்டாவதாக கர்த்தருக்கு தான் பணிவிடை செய்தான். ஆனால் ஏலிக்கு முன்பாக பிரயோஜனமற்ற ஒரு ஆசாரியன் தான், வசனமில்லாத ஒரு நாட்கள் தான், தரிசனம் இல்லாத நாட்கள் தான். ஆனாலும் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஏலிக்கு முன்பாக அவர்தான் அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியன். ஆரோன் இருந்தது போல அவர்தான் அன்றைக்கு பிரதான ஆசாரியன், ஏலிதான். அவருக்கு முன்பாக இருந்தது போல நாமும் கூட நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலைவர்கள், ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்ய, அவர்கள் பார்வையிலே தான் இருக்கிறோம். அவர்கள் மூலமாய் கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நமக்கு நல்ல தெரியும். அந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேலுக்கு தரிசனம் ஆகிறதுக்கு அந்த 3ஆம் அதிகாரத்திலே அவனை 3 முறை கூப்பிடுகிறார். அவனுக்கு தெரியல. ஏன்னா வசனம் தெரிஞ்சிருந்தாதானே, அல்லது ஒரு தரிசனம் பார்த்து இந்த ஆசாரியன் சொல்லி இருந்தாதானே அவருக்கு தெரியும், ஆண்டவர் கூட நம்மகிட்ட இப்படி பேசுவாருப்பா,
அதுக்கெல்லாம் ஆயத்தமாயிரு என்று இந்த ஆசாரியன் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் சொல்லவில்லையே. ஆகையால் அவனுக்கு தெரியவில்லை. அப்பொழுதுதான் அறிந்து கொள்ளுகிறார் ஏலி, ஆண்டவர் இந்த சாமுவேல் இடத்திலே பேசுகிறார். அடுத்த நாள் காலையிலே அமைதியாய் இருக்கிறார் சாமுவேல். ஆனால் ஏலி அவரை விடவில்லை. தெரிந்து கொண்டார், ஆண்டவர் அவனிடத்திலே பேசிவிட்டான். ஆகையால் கூப்பிட்டு சொல்லுகிறான், எனக்கு ஒன்றும் மறைக்காமல் எல்லாவற்றையும் சொல்லு. ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்து சொன்ன எல்லாவற்றையும் அவன் அப்படியே ஒன்று விடாமல் சொன்னான். அது என்ன காரியம் தெரியுங்களா? ஏலியை குறித்தும் அவனுடைய குமாரரை குறித்தும் இந்த ஆலயத்தை குறித்தும் நல்ல செய்தியா? இல்லவே இல்லை. அந்த 3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, ஆனால் ஏலி என்ன சொல்லுகிறார்? அந்த 18ஆம் வசனத்தின் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே, அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அங்க சொன்னது ஏதாவது நலமானது உண்டாங்க? ஒன்றுமே இல்லை நலமானது. ஆனால் அங்கே சொல்லுகிறார், நலமான கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று ஏலி சொல்லுகிறார். சாமுவேல் பாருங்க, மறைத்திருக்கலாம். உங்களுடைய குமாரரை குறித்து உமை குறித்து எல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் சொன்னாரே என்பதை அப்படியே சொல்லுகிறார். பயப்படவே இல்லை. ஏன்? ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வேலை. ஆகையால் நமக்கும் சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சில நேரங்களிலே சிலர் என்னிடத்திலே சில வேத பகுதிகளை அனுப்பி, இதற்கான விளக்கம் என்ன, இதை குறித்து சொல்லித்தாங்க, எங்க சபையில இத பிரசங்கித்தாங்க, ஆனா வேற மாதிரி அதை சொன்னாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் என்று என்னிடத்துல கேட்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு தேவ கிருபையினாலே வேத வசனத்தின் அடிப்படையிலே வேத வசன ஆதாரங்களோடு கூட அதை விளக்கி சொல்ல கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கும் ஆசாரியர்களின் கண்கள் குருடாயிருக்கிறது. அதனால எனக்கு நல்ல கண்ணு தெரியுது, நான் நல்ல வேதத்திலே ஞானி என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். இன்னும் தேவ கிருபையினாலே கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். எத்தனை முறை வேதத்தை வாசித்து முடித்தாலும் இன்னும் எனக்கு தெரியாதவைகள் அநேகம் அநேகம் அநேகம். இது ஒரு பெரிய ஒரு கடல். அதுக்குள்ளே போய் நான் முத்துக்களை எடுத்துக்கொண்டேதான் இன்னும் இருக்கிறேன். நான் தேறினவள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலே சொன்னார், 14 நிருபங்களை எழுதினவர், நான் தேறினவன் என்று சொல்ல மாட்டேன் என்று நான் முயற்சிக்கிறேன், நானும் முயற்சிக்கிறேன். ஆகையால் ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. தரிசனம் குறைந்திருக்கிறது. வசனம் கிடைக்காத காலத்திலே வாழ்கிறோம். அப்ப நமக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு உத்தரவாதம் என்ன? இந்த ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு நாம் பணிவிடை செய்கிறவர்களாய், கர்த்தர் நம்மிடத்துல சில காரியங்களை வெளிப்படுத்தும் போது நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லலாம், தவறு கிடையாது. சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை குறித்து நமக்கு கவலை வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு சபை குறித்ததான காரியங்களை கர்த்தர் அடிமைக்கு வெளிப்படுத்தினான். அதன் பின்பு அந்த சபையில இருந்த ஒரு சகோதரிக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துவதை எனக்கு வெளிப்படுத்தினான். அவர்கள் தீர்க்கதரிசன வரத்தை பெற்றிருந்தவர்கள். அப்ப நான் அந்த சகோதரியிடத்தை சொன்னேன், இந்த சபை ஒரு அழிவுக்குள்ளாக போகிற காரியத்தை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை நீங்கள் சபையின் நடுவிலே நீங்கள் சொல்ல வேண்டும். இல்ல பாஸ் ஏதாவது சொல்லுவாரா? தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லும் போது அது சபைக்கான தீர்க்க தரிசனம். அது பாஸ்டரை பாதிக்கிறதோ, பாஸ்டர் அம்மாவை பாதிக்கிறதோ, பிள்ளைகளை பாதிக்கிறதோ, ஆசாரியனாகிய ஏலியை பாதிக்க வேண்டிய ஒரு காரியத்தை தான் சாமுவேலின் இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு பெரிய அழிவை குறித்து சொல்லுகிறான். அப்ப அவனே அதை அடைத்து வைத்திருக்கலாம். ஆனால் ஏலிக்கு விளங்கிட்டு கர்த்தர் அவனோடு பேசின காரியம்.
அதுபோல கர்த்தர் நமக்கு அந்த வரங்களை கொடுப்பாரானால் அந்த வரங்கள் நம்மளை கிரியை செய்ய வேண்டும். கடைசி காலத்திலே அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. முதலாவதாக கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக நாம் அந்த கர்த்தருடைய சந்நிதியிலே ஒரு 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறதும் ஏலிக்கு முன்பாக பணிவிடை. இப்ப 2வது காரியம், அவன் வளர்ந்தான். கர்த்தர் சாமுவேல் வளர்ந்தான் என்று சொல்லி பார்க்கும்போது 2வது எப்படி வளர்ந்தான் என்று சொல்லி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்தான். 2வதாக நாம் பார்க்கும்போது பெரியவனாக வளர்ந்தான். அவன் சிறியவனாக தான் கொண்டு வந்து ஆலயத்திலே விடப்பட்டான். ஆனால் அவன் பெரியவனாக வளர்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெரியவனாக வளர்ந்தான். வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் மனுஷருக்கும் ஒரு பேலன்ஸ்டா இருந்ததை நாம் பார்க்கிறோம். மனுஷரை மட்டும் பிரியப்படுத்துகிறவனாய் அல்ல, அல்லது கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிறவனாய் அல்ல. சிலரெல்லாம் சாட்சிகளை கெடுத்துக் கொள்ளும் போது அவர்களிடத்திலே சொன்னால், நான் கர்த்தருக்கு முன்னால உண்மையா இருக்கிறேன், அது எனக்கு போதும். அவங்க என்னை குறித்து தவறா சொன்னாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. எல்லாரும் நம்மை குறித்து தவறாக சொல்ல ஒரு சில எதிராளிகள் நிச்சயமா இருப்பார்கள். நாம் என்னதான் நல்ல காரியங்களை செய்தாலும் தவறாய் நம்மை குறித்து பேசுகிறவர்கள் இருப்பார்கள். அவர்களை குறித்து சொல்லவில்லை. பொதுவாக நமக்கு நற்சாட்சி உண்டாக வேண்டும். ஆகையால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்போஸ்தலர் 1:8 கடைசியாய் அவர் சொன்னதான வார்த்தைகள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று அந்த வார்த்தையை கொடுத்தாரே மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே. அப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து முதல்ல நீங்க இருக்கிற அந்த எருசலேமிலே சாட்சிகளாயிருப்பீர்கள். அதன் பின்பு அந்த தேசம் முழுவதும், யூதேயா தேசம் முழுவதும் சாட்சிகளாயிருப்பீர்கள். அதன் பின்பு அதன் பக்கத்து தேசமாகிய சமாரியா தேசம் எங்கும் போய் சாட்சிகளாயிருப்பீர்கள். அதற்கு பின்பு பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆகையால் தான் தோமா நம்முடைய தேசத்துக்கு வந்தார். இருண்ட கண்டம், நம்முடைய ஆசிய கண்டம், இருண்ட தேசம் நம்முடைய இந்திய தேசம். காட்டு மிராண்டிகளை போல வஸ்திரம் கூட ஒழுங்காய் தரிக்க தெரியாத ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே, முதல் நூற்றாண்டிலே நம்முடைய இந்திய தேசத்துக்கு சுவிசேஷம் வந்ததுங்க. அது ஏன்? அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தோமா, அவருடைய இருதயம் வாஞ்சித்து எந்த கண்டத்துக்கு நான் போகணும் ஆண்டவரே என்று. அன்றைக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது போல ரடார் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, எந்த வசதியும் இல்லாத ஒரு காலகட்டத்திலே ஒரு படகுல ஏறி உட்கார்ந்தா அது எங்க போகுதோ அங்கே போய்தான் அவர்கள் தங்களுடைய எண்டு, அவங்களுக்கு டெஸ்டினேஷன் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கப்பல் முட்டுச்சுன்னா, ஓ இங்கதான் நம்மளை ஆண்டவர் கொண்டு வர்றாரு அப்படின்னு ஏறி போய் அந்த தீவிலே அந்த இடத்திலே அவர்கள் சுவிசேஷங்களை பிரசங்கித்துக்கு வந்துக்கிட்டு. அப்படிதான் அவர்களுக்கு. நமக்கு தெரியும், சரித்திரத்திலும் நாம் வாசிக்கிறோம். வாஸ்கோட காமா இவர்கள் எல்லாம் தீவுகளை ஆராய்ச்சி பண்ணவர்கள். இங்க போய் அங்க போய் ஒவ்வொரு தேசங்கள் எங்க இருக்கிறது, இந்த தேசத்துக்கு பெயர் கொடுத்தவர்கள் அவர்கள் எல்லாம் அந்த நாட்களிலே, நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக. அப்படியானால் ஒரு சரித்திரத்திற்கே இப்படி எல்லாம் அலைந்து திரிந்தார்களினால் தேவ ராஜ்யத்திற்கென்று அலைந்து திரிந்தவர்களும் நம்முடைய சரித்திரத்திலே உண்டு, வேதத்திலும் உண்டு.
நமக்கு சாட்சி என்பது கர்த்தர் இடத்திலிருந்து மட்டுமல்ல, மனுஷரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின் பொழிந்தருளுகிற நாட்களிலே சாமுவேல் வாழவில்லை. ஆனால் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தார். ஆகியால் தான் ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் இருந்தார். அவர் கர்த்தருக்கும் பிரியமாய் நடந்தார். எல்லா வகையிலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார். ஆகியால் தான் அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார் என்பதினாலே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. தான் முதல் பெயர்செபா வரைக்கும், அந்த தேசம் எங்கும், அதுதான் அர்த்தம். தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசம் அனைத்திலும் சாமுவேல் ஒருவர் தான் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டிருந்ததாம். கர்த்தருக்கு முன்பாக அவர் பிரியமாய் நடந்ததை குறிக்கிறதா இருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 12:6 இவ்வாறாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். ஆண்டவர் அன்றைக்கு சொப்பனத்தில் தான் சாமுவேலோடு கூட பேசினார். அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது பேசுகிறார், அவனோடு கூட தரிசனங்களை காண்கிறார். அப்படிதான் அவர் தீர்க்கதரிசி என்று, கர்த்தருக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் தேவ மனுஷருக்கு முன்பாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அவர் எப்படி சாட்சி பெற்றார் என்று சொன்னான், பிரியமாய் நடந்தார் என்று சொன்னான், தம்முடைய சாட்சியின் மூலமாய். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே நாம் அவர் கேள்வி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இதோ நான் உங்களிடத்திலே நான் இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். அந்த பகுதி முழுவதும் நீங்கள் வாசிங்கள், நேரம் இல்லாதனால் நான் முழுவதும் வாசிக்காமல் விடுகிறேன். அதில் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லும் போது, நாங்கள் சாட்சிகள் தான் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் சாட்சிகள். உங்களிடத்திலிருந்து எதையாவது நான் எடுத்துக்கொண்டது உண்டா? உங்கள் இருதை, உங்கள் கழுதையை, உங்களுக்கு யாருக்காவது நான் அநியாயம் செய்தேனா, இழுக்கன் செய்தேனா, பரிதானம் வாங்கினேனா? சொல்லுங்கள், அப்படியானால் நான் திருப்பி கொடுப்பேன். இல்லை என்று அவர்கள் தைரியமா, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை. என்ன ஒரு அற்புத சாட்சி பாருங்க. இதுதான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளையாண்டன் பெரியவனாக வளர்வதற்கு கர்த்தருக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசியாய் பெரியவனாய் வளர்ந்தான். மனுஷருக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தை ஜீவித்து பெரியவனாக வளர்ந்தான். நாமும் கேதுருவை போல வளர வேண்டும், பனையை போல பெரியவர்களாய் வளர வேண்டுமே. அப்படியானால் நாமும் கூட கர்த்தருடைய தரிசனங்களை காண்கிறவர்கள், கடைசி காலத்திலே தரிசனம் பார்க்கிறவர்களாய், வசனம் கிடைக்காத காலங்களிலே வசனத்தை சொல்லுகிறவர்களாய், தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவர்களாய், தேவ ஜனங்களையும் மற்ற ஜனங்களையும் எச்சரிக்கிறவர்களாய், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் பெரியவர்களாக நாம் வளர வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக பெரியவர்களாக வளர வேண்டும், பிரியமானவர்களாய் வளர வேண்டும். மனுஷருக்கு முன்பாகவும் சாட்சி பெற்றவர்களாய், நம்மை குறித்து ஒருவரும் எந்த ஒரு துர்சாட்சியை சொல்லக்கூடாது, நற்சாட்சி சொல்ல வேண்டும். நீங்கள் ஒன்றும் அநியாயம் செய்யவில்லை, எங்களுக்கு ஒரு அநியாயமும் நீங்க செய்யல,
ஒரு இடுக்கணமும் செய்யவில்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவில்லை என்று இந்த சாட்சியை நாம் யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரவுக்கு இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிறதான நாம் சாமுவேல் வளர்ந்தான். அவன் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அவன் பெரியவனாக வளர்ந்தான். 2 காரியத்திலும் நாம் யாவரும் வளரும்படியாக கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆண்டவரே நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாமுவேல் வளர்ந்தது போல நாங்களும் வளருகிறவர்களாய் ஆண்டவரே, நாங்களும் வளருகிறவர்களாய் சாமுவேல் வளர்ந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தது போல நாங்களும் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் ஆண்டவரே, எங்கள் ஆசாரியருக்கு முன்பாக நின்று உமக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒரு தீர்க்க தரிசிகளாய் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனத்தை சொல்லுகிறவர்களாய் தரிசனம் பார்க்கிறவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக பெரியவர்களாய் வளர கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷருக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவரே எங்களை எல்லாம் மாற்றுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு குருமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன் ஆமேன். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல் வளர்ந்தது போல நாங்களும் உம்முடைய சந்நிதியில் வளர்கிறவர்களாயும் ஆண்டவரே, சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ளவனாய் பெரியவனாக வளர்ந்தது போல நாங்களும் உமக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ளவர்களாய் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்து உமக்கு முன்பாக பணிவிடைக்காரர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.